அதுக்காக காசு இருந்தா மட்டும் தூக்கி போட்டுட்டு போலாமான்னு எல்லாம் நான் ஆர்கியூ பண்ண வரல. இல்ல பணம் இருக்கிறது தாங்க வருது இல்லையேங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு தான் சொல்றேன். செல்வி, கரெக்டான முடிவெடு. நான் ஹாஸ்டலுக்கு எங்கன்னா போயிடுறேன் மேடம். அவரோட தொடர்பில் இருக்க மாட்டேன். போயிடுறேன் ஹாஸ்டல். அவரோட தொடர்பில் இருக்க மாட்டேன். ஹாஸ்டலுக்கு போயிட்டு மிஸ் கால் கொடுக்கறது, அவர்கிட்ட ஃபோனில் பேசுறது, ஒன்னால தானே என் வாழ்க்கை போச்சு, என் மானம் போச்சு, அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஃபோனில் கூட பேசக்கூடாது. ஏன்னா அது உனக்கும் நல்லதில்லை, அவருக்கும் நல்லதில்லை. நீ ஹாஸ்டலுக்கு போனியானா உனக்கு என்ன சப்போர்ட் வேணும்? இந்த பாருமா, நீ தப்பான பொண்ணுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உன்னோட சூழ்நிலை பாரு செல்வி, உன்னோட கஷ்டம் என்னதுன்னு உனக்கு தான் தெரியும். நான் இங்கே உட்காந்து உன்னை கையை காமிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் எனக்கு கிடையாது. ஆனால் நீ இப்போ செய்கிறது விஷயம் இருக்குல்ல, அது கரெக்ட் இல்லை. நீ செய்கிறது உனக்கும் நல்லதில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். புரியுதா? நீ மானத்தோட வாழணும்மா, தன்மானத்தோட வாழணும். ஆம்பளை கூட இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கை நடத்த முடியுமாம்மா செல்வி? அப்படியா? நமக்கு கை கால் இருக்குல்ல, நல்லா தானே இருக்கும், உழைச்சு சாப்பிடுவோம். ஒருத்தர் சம்பாதிச்சு வந்து சோறு போட்டால் தான் நம்ம திங்கணுமா? இல்லைல்ல. நீ ஹாஸ்டலுக்கு போ, வேலைக்கு போ, எனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்லு, முறை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீ நம்ம போக மாட்ட. உனக்குன்னு ஒரு நல்ல துணை. அதுக்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்ட்லேருந்து டிவோர்ஸ் வாங்கணும். அவர் உன்னை கொடுமைப்படுத்தியிருக்காருன்னா, அவர் கூட நீ வாழ விருப்பப்படலைன்னா நீ கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போடு. முறைப்படி செய்யுமா. அப்போ தான் உன் பசங்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. ஓகே? அவருக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. கேரண்டி? ஷுவர்? எனக்காக சொல்லலைம்மா, அவங்களுக்காகவும் சொல்ல, உனக்காக சொல்கிறேன். மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கும். சுயமரியாதை இல்லைன்னா நம்ம எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் பின்னாடி நம்மளை பார்த்து சே நம்ம இப்படி இருந்தோமேன்னு நமக்கே தோணும். அது வேண்டாம் நமக்கு. ஓகே?